எசேக்கியேல் 39 அதிகாரம் 'நான் அவர்களை ஜன சதலமிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது தங்களை புறஜாதிகளிடத்திலே சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதனால் நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் சிறைப்பட்ட தேசத்திலே நீங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்க்க வர பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்கள் பகைஞருடைய தேசங்கள் எங்கே நீங்கள் அடிமைப்பட்டு நீங்கள் கிடந்தீங்களோ அந்த தேசம் இருந்து அவங்களை கூட்டி கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவங்க அநேக கண்கள் பார்க்க இனிமே இவங்க இதுலேருந்து விடுதலை ஆக மாட்டாங்க, அந்த கடலிலிருந்து இந்த தரத்துலேருந்து அவங்க வெளியேற முடியாதுன்னு சொல்லி எந்த ஜனங்கள் உங்களை சொன்னாங்களோ அந்த ஜனங்கள் கண்கள் காண உங்கள் சிறைப்பை கர்த்தர் திருப்பார். அப்பொழுது அவர் கர்த்தர் என்று நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அவர் உன் சிறையிருப்பை திருப்புவார். உங்களுடைய எல்லா சிறையிருப்புகள் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை சீக்கிரமாக திருப்பப் போகின்றார். அல்லேலூயா. புறஜாதிகளிடத்தில் நீங்கள் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு உங்களுடைய எல்லா பெயருக்கு விதமாக களங்கள் ஏற்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்ட அதே தேசத்திலே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் நாள் இதுவே. அல்லேலூயா. நீங்கள் கலங்காதீங்க, திய்யாதீங்க. கர்த்தவங்க கூட இருக்கின்றார். உங்களுடைய எல்லா சிறைப்பு மாறப்போகிறது. கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை கொடுக்க போகின்றார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க இங்கே மாத்திரமல்ல தூரத்திலிருந்து அவர் கூட்டி சேர்ப்பார். எல்லா வித எதிரிகளுடைய எல்லா திட்டங்கள் முறியடிக்கப்படும். அல்லேலூயா. சிறைப்படுவன சீயோனுக்கு மாத்திரம் கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. விசேஷ விதமாக கர்த்தர் சிறைப்பை மாற்றி உங்கள் அரண்மனை முன் போல் நிலைப்படும். அவர் உங்களுடைய வீடுகளுக்கு இறக்கத்தை செய்வார். உங்களை சுற்றியுள்ள எல்லா கண்கள் காண உங்களை நினைத்த பரிகிஸ்த எல்லா பிரஜாவின் கண்கள் காண கர்த்தர் அங்கிருந்து உங்களை என்ன செய்வாரா? கூட்டி கொண்டு சேர்ப்பார். அவர் உங்களை ஒரு ஜாதியாக மாற்றுவார். உன்னிலிருந்து ஒதுக்கும் இடத்துல ராஜாக்கள் வருவார்கள். உன் மகிமையை அநேகர் பார்க்க போகிறாங்க. உங்கள் நீதி அநேகர் பார்க்க போகிறாங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே ஒதுக்கி போகிறது. உங்களுடைய இருள் மாறுகிறது. எல்லா விதமான இருள்கள், போராட்டங்கள், எதிர்மறையான எல்லா காரியங்களும் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை படையில் எரிகின்றார். ரெட்டிப்பான் நன்மை இன்றைக்கே தெரிந்தார், இப்பொழுதே தருகின்றார். பெற்றுக்கொள்ள இங்கே ஆயத்தமாருங்க. ஒவ்வொரு நாளும் தேசத்தை ஜெபத்தோடு காத்திருங்க, விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசால் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகின்றார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் நம்ம எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் இந்த சம்பவம் இது எப்படி எனக்கு மாறினது, இது எப்படி எனக்கு கிடைச்சது, இந்த வேலையா, இந்த ப்ரமோஷனா, இந்த வீடு, நான் எப்படி இந்த வாகனம் வாங்கினேன், என் பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சது, எனக்கு இந்த நன்மை எப்படி கிடைத்தது என்று உங்களால் ஆராய்ந்தாலும் உங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகின்றார். எண்ணி முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேலை வந்தது. கர்த்தர் சீயோனுக்கு இரக்கம் செய்யும் வேலை வந்தது. எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். அரண்மனை முன்பு நிலைப்பட போகிறது. ரெட்டிப்பான் நன்மையை கர்த்தர் கொடுக்க போகின்றார். ஆயத்தத்தோடு காத்திருப்போம். ஜெயிப்போமா? கண்களை மூடி